பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த மாதம் முழுதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தை காணும்படியாக செய்தார். இந்த 7வது மாதத்திற்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கஷ்டங்கள், நஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், அதற்கு மேலாக கர்த்தருடைய சந்தோஷம் நமக்குள்ளாக இருந்து யெகோவா ஷாலோமாக இருந்து அவர் நம்மை வழி நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. நம்ம அனைவரும் எழுந்திருத்து நின்று அவருக்கு நன்றி செலுத்தலாம். நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளலாம். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். நம்மை தாழ்த்தி நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் நல்லவர். நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னியுங்க கர்த்தாவே என்று கேட்கும்பொழுது மன்னிக்க தயப்பெருத்த தேவனாக இருந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். இருதயத்தை திறந்து வையுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் நம்மேல் இரக்கம் பாராட்டி, கிருபை பாராட்டி கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த ஆராதனை வேலையில் இறங்கி வருவதாக, ஆளுகை செய்து கொள்வதாக என்று சொல்லி எங்களையும் ஆளுகை செய்து கொள்வதாக என்று சொல்லி தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களையும் இந்த ஆராதனை ஆண்டு கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாளிலே இருக்கிற எல்லா தீமைகளும் அகற்றி ஆண்டவரே நன்மையாக மாற்றி இந்த நாளை உண்டு பண்ணி அதில் எங்களை வைத்து சுவாசத்தையும் ஜீவனையும் கொடுத்து ஆண்டவரே எங்களை புதிய புதிய கிருபையினால் நிறைத்து முடிசூட்டி எங்களை ஆசீர்வதித்து இரத்த கோட்டைகள் மூடி மறைத்ததற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா தேவனே, இந்த 7வது மாதத்திலே எங்களை கொண்டு வந்து சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்தாதி கர்த்தனே, ஸ்தோத்திரம். ஐயா, எங்கள் மேல் கிருபையும் இரக்கத்தையும் பாராட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் பரிசுத்தரையா, நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க நீர் விரும்புகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க ஐயா. இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்மை வேதனைப்படுத்தியிருந்தால், துக்கப்படுத்தியிருந்தால், நீர் அருவருக்கத்தக்கதான காரியங்களை நாங்கள் செய்திருந்தால் ஐயா, வார்த்தைகளினால் வேதனைப்படுத்தியிருந்தால், பரிசுத்த ஆவியானவரே உம்மை துக்கப்படுத்தியிருந்தால் எங்களை மன்னிக்க விடுமாய் ஜெபிக்கிறோம். ஐயா, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகுங்க, சுத்திகரிங்க, வெண்மையாக்குங்க ஐயா. இந்த பாவங்களை நாங்கள் திரும்பவும் செய்யாத படிக்க எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஐயா, எங்களை கர்த்தாதி கர்த்தனை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஐயா, அப்பா ஏசையா, நீர் எங்களுக்காக சிந்தின பரிசுத்த இரத்தத்தை அள்ளி எங்களுடைய எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்குள்ளாக மேலாகும் எங்கள் கர்த்தாதி கர்த்தனை இந்த சர்ச் ஹாலிலும் ஊற்றுகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை, உன்னதமான பாதுகாப்பும் பரிசுத்த இரத்தத்தின் மூலமாய் எங்கள் மேல் தங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆலோசனை கர்த்தராக இருந்து வழிநடத்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஐயா, அப்பா தேவனே, நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளாக, இந்த நாளுக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம். கர்த்தாவே, பகலிலே ரகசிய வருமானால் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி இந்த நாளுக்குள்ளாகும் அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஐயா, ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறீர் ஐயா, அதற்காக நன்றி. எங்கு 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்த இயேசப்பா, எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். ஸ்துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், எங்கள் ஸ்துதிகளிலே சந்தோஷமாய் நீர் அமர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஐயா, எல்லார் வாய்களை திறந்து நம்ம துதிக்கலாமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து இருக்கிறோம். அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள். அன்பின் பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள். பரம பிதாவே, மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மை துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே மை துதிக்கிறோம். வல்லவரே மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அண்ட சராசரங்களை படைத்த தேவனே மை துதிக்கிறோம் ஐயா. சிங்கத்தின் வாயிலிருந்து தானியேலை காப்பாற்றின தேவன், எங்களையும் எல்லா ஆபத்துகளும் காப்பாற்றுகிற தேவனாக இந்த இடத்திலே கர்த்தாவே இறங்கி இருப்பதற்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் இழந்து போனதை இயேசப்பா இந்த உலகத்திலே வந்து எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்து கர்த்தாவே எங்களை மீட்டெடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. உழையான சேற்றினிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே, ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை கர்த்தாதி கர்த்தனே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் ஆண்டவரே மீட்டெடுத்தீரே, அதற்காக நன்றி நன்றி
நன்றி நன்றி கர்த்தாவே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி. நீதியின் சால்வையை போர்த்தினீரே, சோத்திரம் 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 ஐயா. சர்வாயுத வர்க்கத்தை எங்களுக்கு தருத்தீரே, அதற்காக சோத்திரம் சோத்திரம் ஐயா. ஆவின் கனி 9 எங்களுக்குள்ளாக நாட்டி வைத்தீரே, அதற்காக சோத்திரம் 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 ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய கண்கள் எங்களை கண்டதே, சோத்திரம் ஐயா. எங்களுடைய கண்ணீரை துடைத்ததே, சோத்திரம் ஐயா. காண்கின்ற தேவனாக எங்களுடைய வாழ்க்கையில இருப்பதற்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை கர்த்தாவே, இல்லை ஐயா, இல்லை கர்த்தாவே. நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே நீர் நல்லவர் ஐயா, வல்லவர் ஐயா, பரிசுத்தர் கர்த்தாவே. எங்கள் சுதிகளிலே நீர் சந்தோஷமாய் அமர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். எங்கள் சுதி பலிகளை ஏறெடுத்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். துவக்க ஜெபத்தை செய்யலாம். Loving Heavenly Father, we thank you, Lord, for all the 6 months that have gone by and we have entered the 7th month. கிருபை நிறைந்த அன்பின் பரம தகப்பனே, 6 மாதங்கள் கடந்து போனது ஐயா. 7வது மாதத்திற்குள்ளாக எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. This morning, Lord, we have come in your presence. ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்முடைய கர்த்தாவே பிரசன்னத்திலே நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. In your presence miracles happen, Lord. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இங்கு இருக்கும்போது அற்புதங்கள் நிகழும் ஐயா. In your presence the hills melt like wax. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே கர்த்தாவே, ஆண்டவரே இதோ கர்த்தா மலைகள் கர்த்தா உருகி போகும் ஐயா. In your presence every works of the enemy gets burnt out, Lord. அப்பா தேவனே உம்முடைய பிரசன்னம் இருக்கும்போது சத்ருவாண்டே கிரியைகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படும் கர்த்தாவே. In your presence there's fullness of joy, man. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே கர்த்தாவே, ஆண்டவரே பரிபூர்ண ஒரு சந்தோஷம் உண்டு ஐயா. This morning even as we seek your face, ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்முடைய திருமுகத்தை நாங்கள் தேடும்போது, even as we worship you, Lord, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுது, we want to thank you for the forgiveness of sins. ஆண்டவரே எங்களுடைய கர்த்தாவே பாவங்களை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Thank you for making us holy this morning. ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களை பரிசுத்தப்படுத்தினதற்காக நன்றி. Even as we sing praises unto you, ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவை உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதிக்கும் பொழுது, let miracles continue to happen in your children's lives. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கர்த்தாவே அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழட்டும் கர்த்தாவே. Lord, we want to move to a new level in our spiritual life. ஆண்டவரே ஆவிக்குறான ஜீவிதத்திலே அடுத்த படிக்கு நாங்கள் போக வேண்டும் ஐயா. We give ourselves into your hands. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. Have your way in our lives. எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய கர்த்தாவே சித்தம் உம்முடைய வழி நடத்துதல் இருக்கட்டும் ஐயா. In Jesus name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு கடந்து போகலாம். Hallelujah. கர்த்தர் நல்லவர், ஆமென். கிருபையால் இருக்கின்றோம், தேவ கிருபையால் இருக்கின்றோம், கிருபையால் இருக்கின்றோம், தேவ கிருபையால் இருக்கின்றோம். கிருபை 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 கிருபையால் இருக்கின்றோம், தேவ கிருபையால் இருக்கின்றோம், கிருபையால் இருக்கின்றோம், தேவ கிருபையால்
சேர்ப்பது உங்க கிருபை, நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை, கிருபை 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 கிருபையால் நிலைக்கின்றோம், தேவ கிருபையால் நிலைக்கின்றோம், கிருபையால் நிலைக்கின்றோம், தேவ கிருபையால் நிலைக்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, கிருபை 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 கிருபையால் இருக்கின்றோம், தேவ கிருபையால் இருக்கின்றோம், கிருபையால் இருக்கின்றோம், தேவ கிருபையால் இருக்கின்றோம். வல்லமையை அழைத்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, வல்லமையை அழைத்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, கிருபை 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 கிருபையால் இருக்கின்றோம், தேவ கிருபையால் இருக்கின்றோம், கிருபையால் இருக்கின்றோம், தேவ கிருபையால் இருக்கின்றோம், கிருபையா கிருபையால் இருக்கின்றோம், தேவ கிருபையால் இருக்கின்றோம், கிருபையால் இருக்கின்றோம், தேவ கிருபையால் இருக்கின்றோம், கிருபை 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 கிருபை. கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தர் நன்றியை செலுத்தி அவர் நாமத்தை உயர்த்துவோமா? ஒரு காந்திரலே கடதல பாஷி கேந்திரலே போறதா ஒரு காந்திரே கோந்திரலே பேசிக்கா. ஆமென். நன்றி தாவரமே சோதரிக்கின்றோம் ஐயா, ஆராதிக்கின்றோம் ஐயா. ஆமென். நன்றி இயேசுவே, வல்லமைக்காக நன்றி ஐயா, நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஐயா, ஆராதிக்கின்றோம் ஐயா. நன்றி தாவரே ஒரு காந்திரலே பேசிக்கா. நன்றி ஐயா, அம்மை சோதரிக்கின்றோம் அப்பா, சோதரிக்கின்றோம் ஐயா. நன்றி தாவரே ஆராதிக்கின்றோம். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி கர்த்தாவே, சோதரிக்கிறோம் அப்பா. நன்றி தாவனே, நீ எவ்வளவு நல்லவர் இயேசுப்பா, நீ எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே, நீ இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை இயேசுப்பா. உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கின்றோம் அப்பா. நன்றி இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா. ஆமென். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீ
நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நிறைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நிறைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆம் கர்த்தாவே, Lord. நீ இல்லாத நாங்கள் ஒன்றுமே இல்லை இயேசப்பா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆட்கொள்ளுங்க, நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீர் வழி நடத்துங்க. எல்லா துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரத்தட்டி கர்த்தர் நன்றியை செலுத்துவோமா? ஆமென். எல்லோரும் உட்காருவோம். Praise the Lord. Greetings in Jesus' name. Our God is a good God. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லோரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். Amen. ஆமென். He leads us all throughout. ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். He favors us. நம்மளோடு கூட இருந்து காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Thank you, Jesus. நன்றிகள் இயேசப்பா. So many problems in 6 months. அநேக பிரச்சனைகள் இந்த 6 மாதத்திலே இருந்தது. Half the year is gone. We are entering into, பாதி மாதங்கள் பாதி வருஷம் கடந்து போனது. we have entered the 7th month, and we believe that number 7 is a very special number for God. ஆமென். 6 மாதங்கள் கடந்து போனது. 7வது மாதம், அதாவது 7வது அந்த நம்பர் என்பது மிகவும் விசேஷித்த ஒரு நம்பராக இருக்கிறது. The number symbolizes completion. 7 என்பது அந்த எண் வந்துட்டு பரிபூர்ணத்தை காண்பிக்கிறது. So this 7th month is a month where we start receiving favors from God. ஆமென். இந்த 7வது மாதத்திலே கர்த்தருடைய இரக்கத்தையும் கர்த்தருடைய கிருபையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். Hallelujah. Hallelujah. All the promises in the Bible, you can read it every day, you can claim it every day. ஆமென்.
வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசித்து வாசித்து உரிமையாக்கி கொள்ளலாம். But as a church, when we claim one particular promise throughout this month, I tell you, it will come to pass because it goes to Jesus Christ as a yes and amen. ஆமென். சபையாக இந்த ஒரு வாக்கு தத்தத்தை நாம் அதை உரிமையாக்கி கொள்ளும்போது இந்த மாதம் முழுவதுமாக நம்மை வழி நடத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. See, many of us, we use this term very often. Can you do me a favor? ஆமென். நாம் அநேகர் இடத்துல இது உங்களால் செய்ய முடியுமா என்று கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு. இது கொஞ்சம் செஞ்சு கொடுத்துறீங்களா அப்படின்ட்டு we tell people, no? Amen. We all are in need of favor from somebody or the other. Amen. Right? யாரிடத்திலாவது ஒரு இரக்கம் கிடைப்பதற்காக நாம் எதிர்பார்க்கிறோம். It's a favor is a receiving of kindness from others. ஆமென். இந்த காரியம் இரக்கம் என்பது மற்றவர்கள் இடத்திலிருந்து ஒரு தயவு கிடைக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. So God is stepping into our lives in a very special way for you to receive favor from God and man. ஆமென். நாம் கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் பெறுவதற்காக ஒரு அடி கர்த்தர் எடுத்து வைத்து நமக்கு தயை செய்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். Let's read the promise verse. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்கலாம். Not only for this month, this is a promise verse. இது வாக்குத்தத்தத்தின் வசனமாய் இருக்கிறது. Proverbs chapter 3 and verse 4. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். So shalt thou find favor and good understanding in the sight of God and man. Loving Heavenly Father, even as we claim this promise and even as I share your word, let it bring in a great joy and happiness in every one of us. அப்பா பிதாவே, இதோ கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்தத்தை பகிர்ந்து கொடுக்கும்போது உம்முடைய இரக்கமும் தயையும் எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. ஆமென். All of us here, we are connected to God's grace. ஆமென். நாம் அனைவரும் கர்த்தருடைய கிருபையிலே இதோ ஒன்று சேர்க்கப்பட்டு இருக்கிறோம். Yeah, we have been connected to His mercy, His grace and His kindness. அவருடைய இரக்கம் தயவினால் நாம் அவரோடு கூட ஒன்று சேர்க்கப்பட்டு இருக்கிறோம். See here, since the verse says, the promise says, you will find favor in the sight of God and man. This is just goodness and mercy. If it becomes grace, man cannot favor you unmeritedly. ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் என்று தயையும் நற்புத்தியும் பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கண்களிலிருந்து மாத்திரம் தான் நமக்கு தயை கிடைக்கும், மனிதனுடைய கண்களிலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும். And so what God opens, the door that God's open, nobody can shut it. ஆமென். தேவன் திறந்து வைக்கிற அந்த கதவை யாராலும் அடைக்க முடியாது, பூட்டவும் முடியாது. But from man, anytime he may shut, anytime he may open. ஆமென். மனிதனிடத்திலிருந்து திறக்கிற ஒவ்வொரு கதவுகளும் அது எப்பொழுது வேண்டுமானால் பூட்டப்படும், எப்பொழுது வேண்டுமானால் திறக்கப்படும். But here the promise of God is, ஆனால் இந்த இடத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், you will find favor from both God and man. ஆமென். கர்த்தரிடத்திலும் மனிதரிடத்திலும் நமக்கு தயை கிடைக்கும். That is so very special for us. அது மிகவும் நமக்கு விசேஷித்த ஒரு காரியமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When the Israelites, when they came out of the land of Egypt, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பொழுது, you know, they received favor. ஆமென், அவர்கள் கண்களிலிருந்து தயை கிடைத்தது. All the jewelry, gold, everything they gave and said, you please go out from this place. We don't want all this sickness and disease. Take all our gold. They gave all their gold and silver and so many things, their clothing, and they came out because of God's favor. இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது எகிப்து ஜனங்கள் எங்களுக்கு பொன்னும் வேண்டாம் வெள்ளியும் வேண்டாம், நீங்கள் இங்கிருந்து இறங்கி போங்கள், ஏனால் வாதை எங்களை வாதிக்கிறது என்று சொல்லி எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார்கள். Hallelujah. For all the years they worked, they were not given the right wages, but when they were coming out of the land of Egypt, all that they worked throughout their lives, they got more and more than double the wages that they worked for. ஆமென்.
இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு வேலை செய்து கொண்டு இருக்கும்போது கூலி கிடைக்காமல் இருந்தது. ஆனால் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்போது இரட்டிப்பான கூலி அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வெளியே புறப்பட்டு வந்தார்கள். Even today, the same promise holds good for every one of us. ஆமென். அதே வாக்குத்தத்தம் அதனுடைய இதோ காரியங்கள் நமக்கும் நடக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. Whatever is due for you, it will come in due time. ஆமென். உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ அவைகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். Hallelujah. Hallelujah. And there are numerous examples in the Bible. இதோ வேதத்திலே அநேக நமக்கு உதாரணங்கள் உண்டு. The life of Joseph is a very beautiful example. ஆமென். யோசேப்பினுடைய வாழ்க்கை மிகவும் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. Because he found favor with God and man. ஆமென். யோசேப்புக்கு மனிதர்கள் இடத்திலும் தேவன் இடத்திலும் தயை கிடைத்தது. He was sold as a slave. He was in slavery. அவனை இதோ அடிமையாக விற்று போட்டார்கள். He labored as a slave. அவன் இதோ வேலை செய்தது அடிமையாக வேலை செய்தான். But he found favor in the eyes of man and in the eyes of God. ஆனால் யோசேப்புக்கு மனிதர்கள் கண்களிலிருந்தும் தேவனுடைய பார்வையிலிருந்தும் தயை கிடைத்தது. Even though he was thrown in the prison falsely accused, still the favor of God was always upon him. ஆமென். அநீதியாய் அவன் மேல் பழி சுமக்கப்பட்டு இருந்தாலும் இதோ யோசேப்புக்கு மனிதர் கண்களிலிருந்தும் தேவனுடைய கண்களிலிருந்தும் இரக்கம் கிடைத்தது. Even though he was thrown into a pit, a dry pit, even there God's favor was upon him. ஆமென். யோசேப்பை ஆழமான குழியிலே போட்டு இருந்தாலும் தேவனுடைய கண்களிலிருந்து இரக்கம் கிடைத்தது. You may be going through some dry patches in your life. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே வறண்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம். When God could do it for Joseph, he is able to do it for you too. யோசேப்புக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். Because you have been bought with the precious blood of Jesus. ஆமென். ஏனென்றால் உங்களை இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். His favor will follow you all the days of your life. ஆமென். அவருடைய தயை உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் தொடரும். Hallelujah. Hallelujah. And see, when you see Joseph's life, everything he did, he prospered. ஆமென். யோசேப்பு கையிட்டு செய்த எல்லா காரியங்களிலும் அதை வாய்க்க செய்தார். Even promotion, he found favor from the eyes of God. ஆமென். கர்த்தருடைய கண்களிலிருந்து அவருக்கு இதோ உயர்வும் கிடைத்தது. Hallelujah. Hallelujah. Shall we all say, I find favor in the eyes of God and man. ஆமென். நம்ம எல்லாரும் சொல்லலாமா? சொல்லுங்க. தேவனுடைய பார்வையிலிருந்தும் மனிதனுடைய பார்வையிலிருந்தும் எங்களுக்கு தயை கிடைக்கும். Hallelujah. God is with you and you shall find favor with God, and because you have found favor with God, you will also find favor with man. ஆமென். தேவனுடைய பார்வையிலிருந்து உங்களுக்கு தயை கிடைத்ததனால் மனிதர்கள் கண்களிலும் தயை கிடைக்கும். Hallelujah. ஆமென். ஹல்லேலூயா. If God be for us, no one can be against us. ஆமென். தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் ஒருவனும் இல்லை. You are loved and you are favored. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் உங்களை அன்பாக நேசிக்கிறார். அவருடைய தயை நமக்கு உண்டு. Hallelujah. Hallelujah. When you love someone, you want to do some favor to him, right? ஆமென். நீங்கள் யாராவது நேசிக்கும் பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக தயை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். See, however we are with God, however we are, he loves us. ஆமென். கர்த்தரை நேசிக்கும் போது நாங்கள் எப்படியாக இருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மை நேசிக்க வல்லவராய் Your இருக்கிறார். parents may they may let you down, but God doesn't let you down. You will find favor from God. உங்களுடைய தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் தேவன் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. Hallelujah. ஆமென். For those who are going through a season of shame and depression, I tell you, the favor of God is there upon you. All you need to do is believe that God's favor is upon you. உங்களுடைய தகப்பன் தாயினுடைய கண்களில் இரக்கம் கிடைக்காவிட்டால் மற்றவர்களுக்கு கையிலிருந்து இரக்கம் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் தேவன் கண்டிப்பாக உங்களை தயை பாராட்டி உங்கள் மேல் தயை காட்டி அவர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். God's favor brought forth something or the other when you read the old covenant as well as the new covenant. இதோ புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாக்குத்தத்தங்களை வாசிக்கும் பொழுது எல்லா வாக்குத்தத்தத்திலிருந்து உங்களுக்கு தயை கிடைக்கிறதாக இருக்கிறது. God's favor brought out something, right?
கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அதாவது தயை எல்லாவற்றிலும் கண்டிப்பாக நம்ம அநேக காரியங்களை For பெற்றுக்கொள்ளுகிறோம். Noah, he brought out the ark. ஆமென். நோவாவின் மூலமாக அந்த பேழையை கர்த்தர் கொண்டு வந்தார். Through Abraham, he brought forth the nation. அபிரகாமின் மூலமாக கர்த்தர் தேசத்தை கொண்டு வந்தார். Through Jacob, he brought forth 12 tribes. யாக்கோபின் மூலமாக 12 கோத்திரங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். Through Moses, he brought forth a nation. ஆமென். இதோ மோசேயின் மூலமாக தேசத்தை கர்த்தர் உருவாக்கினார். And through David, he brought forth a throne. ஆமென். தாவீதின் மூலமாக சிங்காசனத்தை கொண்டு வந்தார். Through Mary, he brought forth a favored son. ஆமென். மரியாளின் மூலமாக கர்த்தர் இதோ இரட்சகரை கொண்டு வந்தார். And the list goes on and on. ஆமென். தொடர்ந்து நம்ம சொல்லிக் கொண்டு போனால் அப்படியாக அநேக காரியங்களை நாம் சொல்லலாம். When Mary was favored, when she could bear the Son of God, how much more you and I will be favored by God because we've been bought by the blood of Jesus ஆமென். Christ. ஆமென். மரியாளின் மேல் கர்த்தர் இதோ ரட்சிப்பை கொண்டு வரும்போது எவ்வளவு தயை கிடைத்ததோ நாம் அனைவரும் விசேஷித்தவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டு இருக்கிறவர்கள். அதனால் தயை கண்டிப்பாக நமக்கு உண்டு. You will bring forth something. ஆமென். நீங்களும் உங்கள் மூலமாகவும் கர்த்தர் பெரிய காரியங்களை கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். Hallelujah. ஆமென். Those who are in authority, they too will make sure that you find favor from the authority. ஆமென். அதிகாரத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் கண்டிப்பாக அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களாக நிறுத்தி தயை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். Those who despised you, they will come to you and you will be favored from them. ஆமென். உங்களை தள்ளி வைத்தவர்கள் கண்களிலும் கர்த்தர் தயை கிடைக்கும்படியாக செய்வார். Even those who have forgotten you, they will come to you saying, I want to do this to you. ஆமென். உங்களை மறந்தவர்களும் கூட வந்து உங்களுக்கு தயை காட்டும், நான் உனக்கு இதை செய்கிறேன் என்று சொல்லும் அவர் வருவார்கள். His favor will make you shine. ஆமென். அவருடைய தயை உங்களை இதோ பிரகாசிக்க செய்யும். Hallelujah. Hallelujah. His favor will make you shine. ஆமென். அவருடைய தயை உங்களை பிரகாசிக்க செய்யும். Daniel and his friends, they were made to shine. They found favor from God and man, the king. ஆமென். தானியேலுடைய நண்பர்கள் இதோ கர்த்தருடைய கண்களிலிருந்தும் மனிதர் கண்களிலிருந்தும் தயை கிடைக்கும்படியாக செய்தார். So we can boldly say, நாம் இதோ தைரியமாக சொல்லலாம், surely goodness and mercy shall follow me all the days of my life. தேவனுடைய நன்மையும் கிருபையும் என்னுடைய வாழ்நாள் எல்லாம் தொடரும் என்று தைரியமாக நம்ம சொல்லலாம். Hallelujah. Hallelujah. His favor is being poured out upon you. ஆமென். நம்மேல் அவருடைய தயை இதோ பொழியப்பட்டு இருக்கிறது. Hallelujah. ஆமென். And his favor, when it is poured upon you, you will have a special influence. Wherever you go, you too will favor people. ஆமென். உங்கள் மேல் அவருடைய தயை பொழிந்து இருக்கும்போது எங்கெல்லாம் செல்லுகிறீர்களோ உங்களுடைய மேல் இருக்கிற தயை மற்றவர்களின் மேலும் காட்டப்படும். Hallelujah. Hallelujah. Through his favor, doors will be open for you and you will see this happen in this month. கர்த்தருடைய தயை உங்கள் மேல் இருப்பதனால் அநேக கதவுகள் திறக்கப்படும். அதன் மூலமாக அநேகருக்கும் தயை கிடைக்கும். God's favor will take you from the background to the foreground. ஆமென். இதோ கர்த்தருடைய தயை பின்னாக இருந்தது முன்னாக கொண்டு வர வல்லதாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. All we need to do is believe that God's promises are yes and amen. ஆமென். நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்றே, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தால் போதும். Hallelujah. Hallelujah. See, the word of God says in Proverbs chapter 3 verse 3, ஆமென். நீதிமொழிகள் 3:4 சொல்லப்படுகிறது, to receive his blessings, அவருடைய இதோ வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள let not mercy and truth forsake thee. ஆமென். அவருடைய தயையும் அவருடைய நற்புத்தியும் பெறுவாயாக என்று. Bind them about your neck. ஆமென். அதை உன்னுடைய கழுத்திலே இதோ போட்டுக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Write them upon the tablet of thine heart. உன்னுடைய முழு இருதயத்திலே எழுதி வைத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It all means that you need to believe in the promise of ஆமென். God. இதெல்லாம் என்ன அர்த்தம் என்றால் நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி. Mercy and truth, do not forsake them. ஆமென்.
இதோ இரக்கமும் தயவும் நம்மை ஒருபோதும் தள்ளிவிடாது. Bind them around your neck. ஒரு தாலி மாதிரி கட்டி விட்டுறணும். அதை உங்களுடைய கழுத்திலே பூண்டு கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. One necklace. Okay. Amen. Mercy and truth should become your necklace. ஆமென். நன்மையும் கிருபையும் உங்களுடைய கழுத்திலே ஒரு நெக்லஸாக இருக்கட்டும். You will find favor from God. கர்த்தருடைய கண்களிலிருந்து உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். Hallelujah. Hallelujah. And we find favor from God through our relationship with Jesus Christ. ஆமென். Amen. இதோ கர்த்தரோடு கூட வைக்கிற உறவின் மூலமாக உங்களுக்கு தயை கிடைக்கும். So every day declare the promises of God. Open your mouth and say, I will find favor from God this day and forevermore. Every day when you declare it, it will come to pass. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை செய்யும்போது கண்டிப்பாக கர்த்தருடைய கண்களிலிருந்து உங்களுக்கு தயை கிடைக்கும். See, in your dark patches, in your night seasons, the devil will roar and make you feel depressed. ஆமென். உங்களுடைய இதோ மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளிலே சத்ருவான் இதோ கர்ஜிக்கிற சிங்கம் போல எழுந்தாலும் கர்த்தருடைய தயை உங்களோடு கூட இருக்கும்போது அவர் உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். Believe that when God could shut the lion's mouth, when he could send his angels and shut the lion's mouth, he can favor you in any situation. ஆமென். தானியேலை இந்த சிங்க குகையில போட்ட பொழுது அந்த சிங்கங்களுடைய வாயை அடைத்த தேவன் நம்மளுடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Amen. When you can believe that the devil is bringing all the problems, you just reverse it. Then, when you reverse everything, then all goodness will come from Amen. God. சத்ருவான உங்களுக்கு கொண்டு வருகிற எல்லா கஷ்டங்களும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அதை திருப்பி நீங்கள் போடும்போது நீங்கள் கண்டிப்பாக ஜெயம் எடுப்பீர்கள். Hallelujah. Hallelujah. God's favor attracts you. Amen. கர்த்தருடைய தயை உங்களை இழுத்துக்கொள்ளும். Hallelujah. Hallelujah. We have the Spirit of God in us. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக We இருக்கிறார். have Jesus with us. நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். When Jacob saw that ladder, யாக்கோபு அந்த ஏணியை பார்த்த பொழுது and Jesus says, that ladder is me. He tells Nathaniel, that ladder, what Jacob saw, is me. The angels keep coming, going up and coming down. ஆமென். நத்தானியேலே அந்த ஏணியை பார்த்தது இதோ யாக்கோபு அந்த ஏணியை பார்த்தது இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஏணியாக இருக்கிறார். அந்த தேவதூதர்கள் ஏறும் இறங்குவதற்காக இருக்கிற ஏணி என்று. Since we have Jesus with us, இயேசு கிறிஸ்துவான் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது the angels keep ascending and descending. ஆமென். தேவதூதர்கள் மேலும் கீழுமாக இறங்கி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாக Every time they keep ascending and descending, bringing favor, taking reports to God, bringing favor, and so many favor after favor. The angels, through the angels, God works and brings favor to every one of us. ஆமென். இயேசு கிறிஸ்துவான் நம்மளோடு கூட இருக்கும்போது தேவதூதர்கள் நாங்கள் ஜெபிக்கிற விண்ணப்பத்திற்கு அவர்கள் கொண்டு போய் கொடுத்து அங்கிருந்து நமக்கு கர்த்தருடைய கண்கள் தயையை கொண்டு வந்து கொடுத்து எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. He sends his angels to favor us. ஆமென். அந்த தேவதூதர்களை அனுப்பி நமக்கு தயை கிடைக்கும்படியாக செய்கிறார். He upholds us with his mighty hand. Even through his angels we find favor. ஆமென். இதோ அந்த தேவதூதர்கள் மூலமாக நமக்கு வல்லமையான காரியங்கள் செய்யும்படியாக கர்த்தர் அவர்கள் கண்களில் இரக்கம் கிடைக்கும்படியாக செய்கிறார். You will move from pain to gain. ஆமென். நீங்கள் எப்பொழுதும் இதோ உங்களுடைய வேதனையிலிருந்து நீங்கள் இதோ பலமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக முன் செல்வீர்கள். You will move from oppression to deliverance and from destruction to salvation. ஆமென். நீங்கள் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். இதோ பாழான காரியத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். You will move from sorrow to joy because God's favor is upon you. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். Hallelujah. Hallelujah. So cling to his promise and stay confidently and say with confidence that the favor of God is upon me and I am going to be victorious. ஆமென். நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக அவருடைய கண்களிலிருந்து இரக்கம் கிடைத்து தயை கிடைத்து அவர் எல்லா காரியத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. You will all move from good to better. ஆமென். நீங்கள் எல்லாரும் இதோ ஒரு சிறிதான காரியத்திலிருந்து பெரிதான நல்ல காரியத்திற்கு உங்களை கர்த்தர் கொண்டு போவார். If you are sick in your body from ill health, you will move to
good health because His favor is upon you all the time. ஆமென். உங்களுடைய வியாதியான காரியங்களிலிருந்து கர்த்தர் ஆரோக்கியத்திற்கு கொண்டு வந்து நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். Some of you going through fear, I'll tell you, He will take you from fear to assurance. ஆமென். நீங்கள் பயத்தோடு கூட நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறேன். You will move from weakness to strength. ஆமென். உங்களுடைய பலவீனத்திலிருந்து கர்த்தர் உங்களை பலமுள்ளவர்களாக வல்லவராய் இருக்கிறார். Many of you are weak in many things. நீங்கள் அநேக காரியங்களில் பலவீனமாய் இருக்கும் பொழுது You will move from weakness to strength because of the favor of God that is resting upon you. கர்த்தருடைய தயை இருப்பதனால் நீங்கள் பலவீனத்திலிருந்து பலன் அடைகிறவர்களாக மாற்றப்படுவீர்கள். And so stop looking at your circumstance. உங்களுடைய சூழ்நிலைகளை பார்ப்பதை நீங்கள் நிறுத்தி விடுங்கள். Stop allowing that circumstance to discourage you. ஆமென். உங்களை இதோ கீழே அமர்த்துகிற அந்த சூழ்நிலை பார்க்காதீர்கள். The same Lord God who was with Joseph is with you. You are under His eyes, His scanner all the time. He will favor you. ஆமென். ஆமென். நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய தயை கிடைப்பதற்காக அவருடைய திருமுகத்தை நாம் தேடும்போது அவருடைய கண்கள் எப்பொழுது நம்மை நோக்கி கொண்டு இருப்பதனால் அவருடைய தயை பரிபூர்ணமாய் நமக்கு கிடைக்கும். May the Lord's favor continue to bless you, your families, your neighbors, your siblings, and everyone around you. ஆமென். கர்த்தருடைய தயை உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் உங்களுடைய எல்லா சகோதர சகோதரிகள் மேலும் தகப்பன் தாய் மேலும் இதோ அயல்வாசிகள் மேலும் உங்கள் நண்பர்கள் மேலும் இருக்கட்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். May the blessings of Father Abraham be poured out upon you. May you find favor like Abraham found favor. ஆமென். அபிரகாமின் ஆசீர்வாதம் நம் அனைவரும் மேலும் கர்த்தர் பொழிவாராக. The Lord bless you and keep you and preserve you. ஆமென். கர்த்தர் உங்களை வைத்து ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. May His face continue to shine upon you. கர்த்தருடைய முகம் தொடர்ந்து உங்கள் மேல் பிரகாசிப்பதாக. And grant you great favor from this moment onwards. ஆமென். இந்த நாளிலிருந்து கர்த்தருடைய தயை அதிகமாக உங்கள் மேல் பொழியட்டும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். Wherever you go, the Lord's favor is upon you. You will find favor even with man because God's favor is resting upon you. ஆமென். இந்த வாக்கு தத்தத்தை உரிமையாக்கி கொள்ளும் பொழுது நீங்கள் எங்கெல்லாம் செல்லுகிறீர்களோ மனிதர்கள் கண்களில் இரக்கம் தயை கிடைக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய தயை உங்களோடு கூட இருப்பதனால். May the Lord lift up His countenance and bless you, your loved ones, your families, and even in your workplace. May you find favor from your bosses. ஆமென். கர்த்தருடைய தயை உங்களோடு கூட இருப்பதனால் உங்கள் வேலையிடத்திலும் உங்கள் பாசுகள் கண்களிலும் உங்களுக்கு கண்டிப்பாக தயை கிடைக்கும் இந்த நாளில். Hallelujah. Hallelujah. Shall we pronounce that blessing? இந்த இதோ வாக்குத்தத்தத்தை நாம சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். We'll tell it again. நாம் சொல்லாம திரும்பமாக. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். Hallelujah. Amen. So that you shall find favor and good understanding in the sight of God and man. ஆமென். So let mercy and truth not forsake thee. Put them around your neck and move with the favor of God. May God continue to bless us. கர்த்தருடைய நன்மை கிருபையும் உங்களை எப்பொழுதும் சூழ்ந்து இருக்கட்டும். நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த மாதத்திலே நீங்கள் ஓடும்படியாக நான் சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. Shall we stand up in prayer? நம் அனைவரும் எழுந்திருத்து நிற்கு ஜெபிக்கலாமா? I call upon Pastor Sylvester. You will pray, then I'll give the last blessings. மகத்துவமான தேவனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. 6 மாதங்கள் ஆண்டவரே எங்கள் கண்மணியை போல் பாதுகாத்து மகத்துவ காரியங்கள் செய்து எல்லா பிரச்சனைகளும் வேதனைகளும் கூட எங்களை தப்புவித்து வல்லவராக இருந்த தேவனே அப்பா ஸ்தோத்திரம். இந்த 7வது மாதத்தில் 1ஆம் தேதியில் எங்களை கொண்டு வந்திருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மனுஷர் தேவனுடைய பார்வையிலும்
மனுஷனுடைய பார்வையிலும் தயம் நற்புத்தியும் பெறுவாய் என்ற வசனத்தின்படி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தயவாக இருக்கிறபடியால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய கிருபைக்கா ஸ்தோத்திரம், இரக்கத்துக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வழிநடத்தலுக்கா ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் உம்முடைய வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே எல்லா காரியங்களும் வாய்க்க செய்யும்படி செபிக்கிறோம். எல்லா கண்களும் தயவு கிடைத்து, முதலாவது உம்முடைய கண்ணில் தயவு கிடைத்து, எல்லா கண்ணில் தயவு கிடைக்கும்படி உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற ராஜா. போகிற இடமெல்லாம் உம்முடைய நாமம் மயம்படும்படிக்க நான் செபிக்கிறேன். எங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு தயவு கிடைக்கணும். எங்கள் மூலமாகவும் உம்முடைய வல்லமை அவர்கள் ஆண்டவரே பார்க்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, கிருபையான வார்த்தை, உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, நடத்துகிற வார்த்தை, போஷிக்கிற வார்த்தை, எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து நடத்துகிற வார்த்தையா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி 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 சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே. ஏனென்றால் நீரே நடத்துவர், நீரே எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அதுவே பாஸ்டர்மாவும் கூட கர்த்தாவே, இந்த குடும்பத்தையும் கூட கர்த்தாவே, அப்பா பாஸ்டர் ஜோஷுவும் மனைவி பிள்ளை 2 பிள்ளைகளும் நடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அவர் எடுத்து வல்லமை பயன்படுத்தும்படி செபிக்கிறேன். நீர் கொடுத்த வெளிப்பாடுக்காய் நன்றி. இன்னும் அநேக வெளிப்பாடுகள் கொடுத்து இந்த குடும்பம் உமக்காக எழும்பி பிரகாசிக்கும்படிக்காக செபிக்கிறேன். வந்தவர்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு நீங்கள் ஜெயத்தை கொடுத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தாவே உமக்கு நன்றி. நன்றி கர்த்தாவே, கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. I release many angels to be with you even as you go through certain circumstances. ஆமென். அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே இதோ எல்லாம் உங்களுக்கு உதவிக்கு, பணிக்கு, பாதுகாப்பிற்கு, காவலுக்கு தேவ தூதர்களை உங்களோடு கூட நான் அனுப்புகிறேன். Angels, in Jesus' name, be with your children. Let them find favor from God and man. ஆமென். தேவ தூதர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ சபை மக்களோடு கூட எங்களோடு கூட கடந்து செல்ல என்று இதோ கர்த்தருடைய தயை இதோ கிடைக்கட்டும் என்று சொல்லி நான் போங்கள் என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். In Jesus' name, Michael, angel, be with your children and defeat the enemy. ஆமென். தேவ தூதனாகிய மிக்காவேலே, நீ இதோ பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை இந்த சத்ருவானவனை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை நான் அனுப்புகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Those watching online, I pray, Lord, that the angels come down, descend in their homes and let them find favor from God and man. ஆமென். இதோ யாரெல்லாம் ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வீடுகளிலும் கூட இதோ தேவ தூதர்கள் இறங்கி கர்த்தருடைய தயை அவர்கள் மூலமாக கிடைப்பதற்காக இந்த வேளையில ஆயத்தப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Let every one of your children find favor, Lord. ஆண்டவரே, இதோ எல்லா பிள்ளைகளுக்கும் தேவனுடைய கண்களிலும் மனிதர் கண்களிலும் தயை கிடைக்கட்டும் கர்த்தாவே. Let them continue to receive your favor. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய தயை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. Favor upon favor, man. ஆண்டவரே, தயை மேல் தயை கிடைக்கட்டும் ஐயா. Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. Let your name alone be glorified. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் Cover கர்த்தாவே. each one of them with your precious blood. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை மூடி மறைக்கிறோம் ஐயா. Even spiritually, Lord, let them find favor to move to a new level in their spiritual lives. அப்பா தேவனே, ஆவிக்குறான ஜீவிதத்திலும் ஐயா அடுத்த லெவலுக்கு போவதற்காக உம்முடைய தயை கர்த்தா அவர்கள் மேல் கர்த்தாவை Let your தாங்கட்டும் ஐயா. children see dreams and visions that you give them, Master. அப்பா தேவனே, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே நீர் கொடுக்கிற ஆண்டவரே சொப்பனத்தையும் கர்த்தா தரிசனத்தையும் காணட்டும் கர்த்தாவே. Let there be many prophets in this place. ஆண்டவரே, இந்த இடத்துல கர்த்தா அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும் ஐயா. Let there be evangelists and pastors and teachers in this place. ஆண்டவரே, இந்த இடத்துல கர்த்தாவே சுவிசேஷகர்களும் போதகர்களும் கர்த்தாவே ஆண்டவரே போதிக்கிறவர்களும் எழும்பட்டும் ஐயா. Thank you, Lord, for listening to our prayers. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Some of them, Lord, are thinking in their minds, what about our finances? ஆமென். ஆண்டவரே, சிலர் கர்த்தாவை தன்னுடைய சிந்தனையிலே சிந்தித்துக் கொண்டிருக்காங்க, எங்களுடைய பண காரியம் என்ன ஆகிறது என்று You will சொல்லி. find favor even in your finances. ஆமென். உங்களுடைய பண காரியத்திலும் கர்த்தருடைய தயை உங்கள் மேல் பொழியும்.
Thank you, Lord, for blessing your children. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் In ஐயா. Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். And now, with the grace of our Lord and Savior Jesus Christ, and the love of the Father, and the sweet fellowship of the Holy Spirit, rest and abide with each one of us, now and forevermore. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இயேசுவின் இரத்தம், ஜெயம். இயேசுவின் இரத்தம், ஜெயம். இயேசுவின் இரத்தம்.